உங்களுக்கு ஜீரணம் சரியில்லாததுனால தான் மலம் கட்டித்தன்மை ஆயிடுச்சு. கட்டித்தன்மை ஆனதுனால அது வெளியேற்றுறதுக்கு சிரமப்பட்டு நமக்கு ஆனஸ் வந்து டைட் ஆகுது. அப்ப அது ட்ரை ஆகுது. அதனால மலச்சிக்கல் இருக்கு. நீராதாரம் கொண்ட உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நீர் நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லையே. ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணலாம், ஒரு மீடியமான கட்டத்துல என்ன பண்ணலாம், கிரானிக்கா இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றேன். இந்த கட்டித்தன்மையை பூரா நல்லா லூஸ் கொடுத்துரும். அப்படியே கடன்னு இன்டெஸ்டைன்ல ஃபுல்லா கலண்டு வெளியே வந்துடும். யோகம் யூடியூப் சேனல்ல இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மதுரையில இருக்க சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம டாக்டர் ஆர்கே அக்ஷயன் சார் அவரோட தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா மலச்சிக்கல். இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சராசரியா இருக்க எல்லா மனிதர்களுக்குமே இது காலையில வந்து ஒரு பிரச்சனையாவே தான் இருக்கு. இதை பத்தின விவரங்கள், இதை எப்படி நம்ம இயற்கையா சரிப்படுத்தலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல். எனக்கு அதுக்கான விளக்கம், அப்புறமா அதுக்கு நம்மளோட நேயர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், அப்புறமா நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றத பத்தி சொல்லுங்க சார். நிச்சயம். கண்டிப்பா சார். மலச்சிக்கல் தான் வந்து பல சிக்கலுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். கண்டிப்பா மலச்சிக்கல் இருந்தாலே அது வந்து பல சிக்கலை வந்து உண்டு பண்ணும். கண்டிப்பா அதை ஒண்ணை மட்டும் போக்கிருங்க, பல சிக்கல் வராம தடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால மலச்சிக்கல் மேல அதிக கவனமும் வந்து செலுத்திட்டு வந்தாங்க. பொதுவா இன்னைக்கு வந்து மலச்சிக்கலுக்கு ஏதாவது மாத்திரை கிடைக்குமா, மருந்து கிடைக்குமா, சூர்ணம் கிடைக்குமான்னு தான் எல்லா பேரும் இன்னைக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு நோயோட மூல காரணத்தை நோக்கி நம்ம வந்து அணுகணும். அப்ப மலச்சிக்கலும் ஒரு நோயா அப்படின்னு பார்த்தோம்னா அது நோய் இல்லை, அதுவும் அறிகுறி தான். அப்ப அதற்கான மூல காரணம் அப்படின்னா இன்டைஜஷன் தான். உங்களுக்கு ஜீரணம் சரியில்லாததுனாலதான் மலம் கட்டித்தன்மை ஆயிடுச்சு. கட்டித்தன்மை ஆனதுனால அது வெளியேற்றுறதுக்கு சிரமப்பட்டு நமக்கு ஆனஸ் வந்து டைட் ஆகுது. அப்ப அது ட்ரை ஆகுது. அதனால மலச்சிக்கல் ஏற்படுது. கரெக்டுங்களா? அப்ப உங்களுடைய ஜீரணத்தை சரி செய்யறதுக்கு தான் நீங்க மருந்து சாப்பிடணும். உங்களுடைய ஜீரணத்தை சரி பண்றதுக்கு தான் உணவுல மாற்றத்தை கொண்டு வரணும். பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது இல்லாம நம்மளால மாற முடியும். ஓகே சார். இப்ப இந்த நீர் சத்து குறைஞ்சாலும் இந்த ப்ராப்ளம் வருங்களா? நிச்சயம். எனக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னா பாருங்களேன், உங்களுக்கு ஒரு கூலிங்கான காலகட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட மலச்சிக்கல் வந்து கம்மியா இருக்கும். ஆனா வெயில் காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அதிகமா மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமான பேர் இந்த வெயில் காலகட்டங்கள்ல தான் வருவாங்க. அப்ப வந்து வெயில் காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் ட்ரை ஆகுது. அங்க மியூக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகுது. அப்ப இன்டெஸ்டைன்ல வந்து மல தேக்கம்ன்றது இன்னைக்கு ஏற்படாது. ஓகே சார். சரி சார். இப்ப நம்ம உணவு முறைகளால மாத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இருக்க காலகட்டம் பாத்தீங்களா எல்லாரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களுக்கு இது எப்படி வந்து ஃப்ரீக்வெண்டா வருமா, இல்ல வந்து இதுக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும், அது கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயம். மலச்சிக்கல்ன்றதே அறிகுறி தான். மலச்சிக்கல் ஒருத்தருக்கு வந்து உருவாயிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு வேற சைடு எஃபெக்டா என்ன வரும்ன்றத நிறைய சொல்ல முடியும். ஏன்னா இப்போ கான்ஸ்டிபேஷன் வந்து உருவாகுது அப்படின்னா அது நம்ம உடம்புல வந்து பல அறிகுறிகளை கொடுக்கும். உடம்பு இறுக்கமாகும், இடுப்பு பகுதி மட்டும் இறுக்கமாகிறது, வயிறு திம்முன் ஆகிறது, உடம்புக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகிறது, உடம்புக்குள்ள வந்து வலிகள் ஏற்படுறது, ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க்ஸ் வருது, ஸ்கின் பிளாக் சொல்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அறிகுறிகள். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க உடம்புல ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ஓயாம அரிக்கும், சொருகிட்டே இருப்பாங்க. அப்ப அரிக்குது சொருகிறதுலாம் ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லி உடனே ஸ்கின் டாக்டர் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா உங்களுடைய பெருங்குடல்ல மலத்தேக்கம். பெருங்குடல்ல மலத்தேக்கம் இருந்தா இவ்வளவு அறிகுறிகள் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். மலத்தேக்கம் இருக்கிறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் ஜீரணம் சரியில்லை. ஜீரணத்தை சரி செஞ்சா அடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா மோஷன் ஃப்ரீ ஆயிரும். இப்ப மோஷன் ஃப்ரீயா போகாம தேக்கம் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு அறிகுறிகளை நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு முறையில நீங்க சொன்ன மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரமா மாறிடுச்சு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துல இருந்து முதல்ல வெளியே வரணும். பேக்டு ஃபுட் கலாச்சாரத்துல இருந்து முதல்ல வெளியில வரணும். அதாவது வேகமாக இன்னைக்கு விவசாயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, கண்டிப்பா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு போகம் செஞ்சாங்க. இப்ப வருஷத்துக்கு 4 போகம். கண்டிப்பா விவசாயிகளையே ஏமாத்தியாச்சு. நீ ஏப்பா ஒரு வருஷத்துக்கு நீ கஷ்டப்பட்டு எவ்வளவு என்ன பண்ணலாம், என்னோட பயிரை வாங்கி நீ வந்து நாத்து நட்டுட்டீங்கன்னா உனக்கு 3 மாசத்துலயே வந்து கிடைச்சிடும். ஆனா ஒண்ணு கண்டிஷன் என்னன்னா 10 நாள்ல இந்த யூரியா அடிக்கணும், 15வது நாள் இந்த யூரியா அடிக்கணும். அப்ப 5 நாளைக்கு கூட 10 நாளைக்கு கூட என்னோட இந்த கெமிக்கலை நீ அடிச்சுதான் 30 நாள்ல வளர்க்க முடியும். கண்டிப்பா. அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி வாங்கி அடிச்சு வளர்ந்துருச்சு 3 மாசத்துல. அதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணிட்டு பொதுவா என்ன பண்ணுவானா விவசாயிகள் அதை எடுத்து கொண்டு போய்
வீட்டுல வந்து பத்திரப்படுத்துவாங்க. அடுத்து வந்து புது நாத்துக்காக விதை நெல் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. மிச்சத்தை தான் வந்து வெளியில சேல் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த விதை நெல்லாம் இந்த 3 மாசத்துல விளையப்பட்டதை பயன்படுத்த முடியாதுன்ட்டான். அதான் சூப்பர். கார்ப்பரேட் என்ன பண்ணிடுச்சு, நாத்து வாங்கி போய் நடு, அது வந்துடும் 3 மாசத்துல. அப்ப நீங்க வந்து வருஷத்துல 4 தடவை நீ வந்து பயிர் வந்து நட்டு எடுத்துடலாம். 3 மாசம் கழிச்சு நீ எடுத்ததுக்கு அப்புறம் நீ விதை நெல்லாம் பயன்படுத்த முடியாது. திரும்பவும் நாத்து ஏண்டதான் வந்து வாங்க வரும். கேட்டீங்களா? என்னன்னா அது மலட்டு நெல் ஆயிடுச்சு. இந்த மலட்டு நெல்லை தான் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். ஒண்ணு அதான் நீங்க மலட்டு தன்மை அதிகமாயிருச்சு. சரிங்களா? அடுத்தது என்னன்னா வேகமா தயாராயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த வேகமா தயாரானதை கொண்டு போய் நம்ம வந்து பட்டையை தீட்டி பாலிஷ் பண்ணி முன்னாடி அதை ரெடி பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தனியா பதப்படுத்தி இது பண்ணுவாங்க. வேக போட்டு அதை எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மிஷின்ல வேக வேகமா கொடுத்து பட்டையை தீட்டி பளிச்சுன்னு அது வந்துருச்சு. அடுத்து அதை நம்ம சமைக்கிறப்ப என்ன பண்ணோம், அன்னைக்கு விறகடுப்புல வந்து வச்சு அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். வேணா அப்புறம் திரும்ப அதுக்கு காய் அதெல்லாம் கட் பண்ணி ஒரு சமையல் பண்றதுக்குன்றதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குக்கர்ல தூக்கி உள்ள வச்சு சர்றன்னு 3 விசில் எடுத்து வந்து. அப்ப வேக வேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு ஃபர்ஸ்ட் உற்பத்தி பண்ணோம், அடுத்து சமைச்சோம். சரி, சாப்பிட்றப்பயாவது பொறுமையா சாப்பிட்றோமா? கிடையாது. போன் பார்த்து டிவி பார்த்துட்டு டக்கு 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 டக்குன்னு உள்ள போட்டு முழுங்குறோம். சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கூட உணவின் மீது கவனமே இல்லை, சாப்பிட்டுக்கிறோம். இப்ப இது என்ன நடக்கும், வேக வேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு, வேக வேகமாக சமைத்த உணவு உள்ளுக்குள்ள போய் அது வேக வேகமா வெளியேறணும்னு நினைக்கணும். அது உள்ள சத்தை கொடுக்கணும்னு நினைக்காது. கேட்டுங்களா? ஆனா என்ன நடக்குதுன்னா இங்க போயிட்டு அந்த செரிமானத்துல நம்ம வேக வேகமா நடக்கிறதுக்கு விடுறோமானா கிடையாது. அங்கேயுமே வந்து நம்ம வந்து வேற வேற விஷயத்துல கவனம் செலுத்திருக்கோம். அதனால சரியா செரிமானம் ஆகிறது இல்லை. இது உள்ள அதனால கழிவாக தேங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த வேக வேகமா சாப்பிடக்கூடிய முறை, வேக வேகமா நம்ம வந்து செயல்படக்கூடிய முறை, இந்த முறைகள்ல முதல்ல நிதானத்தை கொண்டு வந்தாதான் உங்களுக்கு செரிமானம்ன்றதே முதல்ல சரியா நடக்கும். அப்ப என்னங்க பண்ணணும்னா சாப்பிடும் பொழுது உங்களுடைய கவனம் முழுக்க சாப்பாட்டுல இருக்கணும். சாப்பாடு தட்டு போட்டீங்க, அந்த இலை போட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நீங்க சாப்பிட்றீங்கன்னா சாப்பாட்டு மீது உங்களுடைய கவனம் இருக்கணும். குறிப்பா நீங்க இலை போட்டு சாப்பிட்ற பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா பெட்டர். 3 வேளை உணவுமே அல்லது 3ல 1 வேளை உணவாவது அப்படி இலையை போட்டு நீங்க சாப்பாடு சாம்பாரை சாப்பிட்டுட்டு அடுத்து சூடா ரசம் அப்படியே அதை ஊற்றி நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பச்சளை வைத்தியம்னு சொல்லுவோம். இந்த பச்சளையினுடைய சாரும் அதுக்குள்ள வந்து இறங்கின மாதிரி இருக்கும். இதுவும் உங்களுக்கு செரிமானத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த இலையோட தோற்பு தன்மை நமக்கு கிடைக்கும். செரிமானத்துக்குனாலே தோற்பு தன்மை தான். அப்ப இலை மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து சில்வர் தட்டு, அதுக்கப்புறம் இப்ப செராமிக் தட்டுக்கு போனோம், இப்ப பிளாஸ்டிக் தட்டுக்கு போயிட்டோம், இப்ப யூஸ் அண்ட் த்ரோ பேப்பருக்கு போயிட்டாங்க நிறைய வெளியில உள்ளதுல. அப்ப இப்படிலாம் நம்ம மாறினதுடைய விளைவுகள் கூட சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப உணவுல நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பாடுக்கு கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து செரிமானம் ஆயிடுச்சான்னு பார்த்து சாப்பிடணும். நீங்க சாப்பிடுற உணவு ட்ரையா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து கம்மங்கூழு, கேப்பக்கூழு, கஞ்சி அப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீராதாரம் உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீர் நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லையே. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகமா எடுக்கிறோம். இதுதான் கான்ஸ்டிபேஷன் வருவதற்கு ஃபர்ஸ்ட் காரணமா இருக்கு அப்படின்னு. நிறைய மைதா மாவு ஐட்டங்கள் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாவு பொருட்கள் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சோம். அதுதான் ஒட்டும் தன்மையுடையதான் ஒட்டி இன்னைக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்திச்சு. அப்ப பெருங்குடல்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் ட்ரை ஆனதுக்கான காரணமே இது மாதிரி ட்ரை ஆகிற உணவுகள் அதிகமா எடுத்ததுதான். கண்டிப்பா சார். மலச்சிக்கல் வந்துருச்சு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வீட்ல இருந்தே அவங்க பண்ணிக்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க சார் நம்ம நேயர்களுக்கு. நிச்சயமா மலச்சிக்கலுக்கு நிறைய சொல்யூஷன் வந்து சொல்லலாம். ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணலாம், ஒரு மீடியமான கட்டத்துல என்ன பண்ணலாம், கிரானிக்கா இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றேன். அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும், ஃபர்ஸ்ட் அருமையா ரெடி ஆயிரும். பொதுவா வந்து நார்மலா இன்னைக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னோம்னா நம்ம வந்து காலையில எழுந்த உடனே ஒரு 2ல இருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டு படுக்கும் பொழுது 2ல இருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படி லைட்டா ஒரு வாக் பண்ணணும். சும்மா தண்ணியை குடிச்சோம் அப்படியே போய் படுக்கக்கூடாது. காலைல எழுந்தோன்னா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப நம்ம வந்து ரொட்டீனுக்குள்ள போவோம். ஆனா அந்த தண்ணி வந்து ஒரு 4 டம்ளர் வரைக்கும் சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் வாக் பண்ணோம்னா அது நல்ல இன்டெஸ்டைனுக்குள்ள நல்லா இறங்கும். உங்களுக்கு அந்த மியூக்கஸ் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறோம். ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோ கொடுக்கும். இது வந்து ஒரு பேசிக்காக
ஒருத்தவங்க வந்து கான்ஸ்டிபேஷன் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக இப்போதாங்க ஒரு வாரமாக தாங்க கான்ஸ்டிபேஷன் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் நான் அந்த மாதிரி மாத்திரை நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் கான்ஸ்டிபேஷனு, ஏன்னா நான் வந்து புது இடம் இந்த ஷிஃப்டாக இருக்கிறேன் இங்கே, அதனால தான் கான்ஸ்டிபேஷனு, நான் வந்து ட்ராவலில் இருக்கிறதுனால எனக்கு கான்ஸ்டிபேஷனு அப்படின்னு சொல்லி அது எனக்கு சில வாரங்களாக இருக்குது, மாதங்களாக இருக்குது, கொஞ்சம் நாளாகவே இருக்குதுங்கன்ற மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு வந்து நம்ம வந்து சூரண வகையில் போயிடலாம். சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா நில ஆவாரை அப்படின்னு ஒரு சூரணம் கிடைக்கும். இந்த நில ஆவாரை சூரணமாகவும் மாத்திரைகளாகவும் கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நில ஆவாரை சூரணம் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டா நமக்கு இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய கழிவை பூரா காலையில் எழுந்த உடனே ஒரு 15 நிமிஷத்துல வெளியே தெரியும். அந்த அளவுக்கு இது வந்து பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க இந்த நில ஆவாரை சூரணம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பயன்படும். அதே போல் ரொம்பவும் வந்து கிரானிக்காக இருக்குதுங்க, ரொம்ப வருஷமாகவே இருக்குது, இந்த மலச்சிக்கல்னால நான் பெரிய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய உணவு முறையில் அவசியம் மாற்றத்தை கொண்டு வரணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், நீராதார உணவுகளை வந்து நல்லா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர் நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடுத்து இரவு உணவு அவசியம் வந்து பல உணவுகள் எடுத்துக்கங்க. அதில் குறிப்பாக ஃபைபர் கண்டென்ட் வந்து எடுத்துங்க. பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாம், கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அது மட்டுமே தான் உணவாக இருக்கணுமே தவிர சாப்பாடு சாப்பிட்டுட்டு பப்பாளி சாப்பிட்றதோ, பப்பாளி சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்றதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பல உணவுகள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருமளவில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப அடைச்சிக்கிட்டு ரொம்ப டைட்டாகி அது பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்குதுங்க, ரொம்பவும் கிரானிக்காக இருக்குதுன்றவங்களுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மலச்சிக்கல்ல இருந்து நீங்கள் டோட்டலாக வெளிவருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இசாப் ஹோல் அப்படின்பாங்க, ஆமாம், சிலியம் ஹஸ்க் அப்படின்பாங்க. இது என்னன்னா நமக்கு நார்த் இந்தியா பக்கம் மட்டும்தான் இது வந்து விளையும். நமக்கு பாசிப்பயிர் மாதிரி பயிர் வகைகளில் விளையக்கூடிய ஒரு பயிர் தான். அதனுடைய உமி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக வந்து பயன்படும். ஆமாம், இது இன்னைக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது, நிறைய மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆமாம், நம்ம ஹாஸ்பிட்டலில் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப கிரானிக்காக வர்றவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் கொடுப்போம். அதை கொடுத்தோம் அப்படின்னோம்னா டோட்டலாக நல்லா க்ளீன் பண்ணிடும். என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கும் பொழுது கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அந்த இசாப் கோல் அதை வந்து எடுத்து அப்படியே போட வேண்டியது, கலக்க வேண்டியது. அதை கொஞ்சம் கலக்குன உடனே சாப்பிட்றணும். கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா ஏதாவது வேலை பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா இது கட்டி சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்துட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக குடிச்சிடலாம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு நார்மல் வாட்டர் கொஞ்சம் சாப்பிட்டு கூட கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணிட்டு படுத்துடலாம். இது என்ன பண்ணுன்னா, காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு வந்து மலத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப கட்டித்தன்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கட்டித்தன்மையை பூரா நல்லா லூஸ் கொடுத்துரும். அப்படியே கடன்னு இண்டஸ்ட்ரைனில் ஃபுல்லாக கலண்டு வெளியே வந்துடுங்க. அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரைனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த இசாப் கோல் ரொம்ப அருமையாக பயன்படும். கிரானிக்கான கான்ஸ்டிபேஷனில் நிறைய பேர் இதை பயன்படுத்தி ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிறாங்க. பயங்கரமாக இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த இசாப் கோல்னு சொல்லக்கூடிய சிலியம் ஹஸ்க், ஏன்னா அந்த சிலியம் ஹஸ்க் வந்து ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு வேளை லூஸ் மோஷன் போகுதுன்னா கூட அதை நிறுத்துறது கூட அதை பயன்படுத்தலாம். மோரில் கலந்து அதை சாப்பிட்டோம்னா லூஸ் மோஷனை கூட நிறுத்தும். ஆனால் இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் தான் அதிகமான நபர்கள் இருக்கிறீங்க, கிரானிக்காக இருக்குன்னு அதை பயன்படுத்திங்க. அதனால் நம்ம ஆரம்ப நிலையில் இருந்தால் என்ன பண்ணணும், ரொம்ப கிரானிக்காக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ சில விஷயங்களை சொல்லிட்டோம். இது ஏன்னா நபருக்கு நபர் வந்து மாறுபடும். கண்டிப்பாக. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நார்மலாக இப்போ சுடுதண்ணிலேயே ஒருத்தர் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ கான்ஸ்டிபேஷனில் இப்போ சரியாக இருக்குன்னு ஒரு சமயம் அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா அப்போ நார்மல் சுடுதண்ணி கேட்காது, அப்போ அடுத்த டோஸ் தான் போகணும். கண்டிப்பாக அதான் நான் அடுத்த டோஸுக்குமே சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ நிலாவாரை எடுத்துக்கோங்க. நிலாவாரை எடுக்கப்படும் பொழுது அது ஈஸியாக கிளியர் ஆகிடும். அதுவும் ரொம்ப கிரானிக்காக இருக்குதுன்னா நீங்கள் அந்த சிலியம் ஹஸ்க் எடுத்துக்கலாம். இப்படி வந்து இந்த சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும்னா பெட்டர். இருந்தாலும் உணவு முறையும் நம்ம வந்து சரியா இருந்தா மட்டும்தான் இதை நிரந்தரமா. கண்டிப்பா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நிறைய பயனுள்ள தகவல் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நிறைய பயனுள்ள தகவல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். டாக்டர் திருப்பி உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்கோ இல்ல ஏதாவது அறிகுறிகள் இருக்குன்னா அது அறிகுறிகள்னு சொல்லி அதுக்கு போய் தொலைவாம அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நோயே இல்லாத வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது தான் அவர் எளிமையா உங்களுக்கு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்க தகவல்ல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அது என்ன அப்படிங்கிற விவரத்தை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு மதுரையில 2 பிரான்ச்,
சென்னையில் 3 பிரான்ச் இருக்கு. எந்த பிரான்ச்சை தொடர்பு கொண்டீங்கனாலும் உங்களுக்கு விவரங்கள் விளக்கமாக தருவாங்க. மேலும் இது மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்குற யோகம் யூடியூப் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.